வணக்கம். சொல்லுங்க. யாரு நீங்க? ஆ. சார் நான் சென்னை தாம்பரத்துலேருந்து பேசுறேன். ஆ, எனக்கு உங்க கிளாஸ் நான் இதுக்கு இது பண்ணி இதுல கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். யூடியூப்ல வந்து நீங்க அந்த ஒரு நீர் மருத்துவம்னு சொல்லி போட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா. அந்த புக்கு வேணும் எனக்கு. ஆனா இந்த கிளாஸ் வந்து நான் வந்து வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ம், எனக்கு இவ்ளோ அமௌண்ட் குடுத்து ஜாயின் பண்றது கஷ்டம். ம். நான் வேலைக்கு போல. வீட்ல தான் இருக்கேன். ஆ, ஆனா, நான் வந்து எல்லாருக்கும் இந்த தியானம் வந்து ஃப்ரீயா சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். தியானத்துல வந்து ட்ரெய்னரா இருக்கேன். ஆனா அது எல்லாமே ஃப்ரீயா தான் சொல்லி தருது. ம், ஃப்ரீயா தான் சொல்லிக் குடுக்கணும். அதனால எனக்கு அதுலயும் காசெல்லாம் கிடையாது. ம். அ எ எங்க வீட்ல எனக்கு குடுக்குற ரூ. 2000 பைசா நான் எங்கேயாவது போயி சிட்டிங் குடுக்க போனா அதுக்கு தான் சரியாயிரும். போயிட்டு வர்றதுக்கு. ம், என்கிட்ட வேற தனியா கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல. ம். ஆனா நீங்க நீங்க எழுதின புக் இருந்ததுன்னா வேணா நான் அத படிச்சு பார்த்துக்கிறேன். இல்ல ஜாயின் அப்படிலாம் பண்றதுக்கு வசதி இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தொழில்முறை. இது இது வந்து தொழில்முறை. தொழில் செய்ற இடம் இது. புரியுதுங்களா? தொழில் செய்ற இடத்துல எதுவும் இலவசம் கிடையாது. ஆமா, அது ஓகே. ஆனா அந்த புக் இருக்கும் இல்லைங்களா? நீங்க அது எழுதின புக்கு. இலவசம் கிடையாது. அது நீங்க ஆன்லைன்ல கிடைக்குது. நீங்க வாங்கிக்க வேண்டியது தான். இல்ல ஆன்லைன் கிடைக்கலையே! அதெல்லாம் கிடைக்கும். ஆன்லைன்ல நீங்க தேடி பார்த்தா வந்துரும். நீங்க ஆன்லைன்ல வாங்கி படிச்சுக்க வேண்டியது தான். அவ்வளவுதான். நீங்க இது அனுப்பி தருவீங்களா? அ ஆ இல்ல, இல்ல. என்னால அது முடியாது. இது வந்து நான் வந்து தொழிலா செய்றேன். எங்க தொழில் எங்கிட்ட பயிற்சி மாணவர் சேர்றவங்களுக்கு தான் நான் இத அன்பளிப்பா குடுக்குறது. நான் இது என்னுடைய வேலை விற்பனை அல்ல. நான் இது வந்து சரி. கத்துக்கிட்டு பிறருக்கு சொல்லி தர மருத்துவராக மாற்றுவதுங்கிறத வச்சிருக்கேன். இது ஆலோசனை கட்டணம் மட்டும் ஒரு ரூ. 1000 வச்சிருக்கேன். 3 நாள் பயிற்சி கட்டணம் 10,000 வச்சிருக்கேன். மருத்துவர் ஆகுற கட்டணம் வந்து 1,00,000 வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அ ஓ! நீங்க ஓகே. அலோபதி படிக்கணும்னா 5,00,00,000 வேணும். இந்த யோக ஆமா. மருத்துவம் படிக்கணும்னா 1,00,000 1,00,000 இருந்தா 100 ஆண்டுக்கு நோய் வராது. இது வந்து தொழில்முறை மருத்துவம். இது தொழில்முறை அறவழியில பொருளீட்டுறதுக்கான முயற்சி. நீங்க பண்றதெல்லாம் வந்து அது வேற. அது வந்து யாருனாலும் எந்த பயனும் வராது. அந்த யோக முறையினால அவங்க எந்த ஆரோக்கியத்தையும் பெற முடியாது. நீங்களும் ஆரோக்கியத்தை பெற முடியாது. புரியுதா? ஆமா. உங்ககிட்ட ஆரோக்கியமே கிடையாது. முதல்ல ஆரோக்கியமே உங்ககிட்ட கிடையாது. அதுதான் என்கிட்ட கூப்பிடுறீங்க. ஆரோக்கியமே உங்ககிட்ட கிடையாது. ஆமா. ஆமா. அததான் கரெக்ட் தான். கூப்பிடுறீங்க. நீங்க எனக்கு தெரியும். யாரு வந்து யாருக்கு ஜீரநீர் சுரக்குதோ அவங்க எப்ப நீங்க வந்து ஜீரநீர் சுரக்குதோ, எப்ப நீங்க பல்லு விளக்க ஆரம்பிச்சீங்களோ, அப்ப இருந்தே நீங்க குற்றவாளியா மாறிட்டீங்க. நீங்க நல்லவங்க தான். ஆனால் நோய் உள்ளவங்களா மாறிட்டீங்க. எப்ப நோய் இல்லாம மாறுனீங்க? நீங்க 2 வயசுல இருந்தே நோய் உள்ளவரா மாறிட்டீங்க. புரியுதா? ஆ, ஓகே. அப்ப நீங்க மரணத்த நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. அழுகி போயிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணும் தப்பிக்க முடியாது. நீங்க ஆலோசனை கட்டணம் ரூ. 1000 கட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் பயிற்சி கட்டணம் இருக்குது. கட்டிட்டீங்கன்னா 100 ஆண்டுக்கு நோய் வராது. அப்ப நீங்க இங்கிட்ட வரவே சரி. தேவையில்ல. கட்டணம் கட்டவே தேவையில்ல. சரியா? அதுக்கப்புறம் நீங்க தப்பிச்சு போயிரலாம். ஓகே. யாருக்கும் சொல்லி தர தேவையில்ல. வேணும்னா சொல்லிக் குடுத்து, இதே 10,000த்த வாங்கி முதல் பொருள் ஈட்ட பாருங்க. அரை வழியில பொருள் ஈட்ட சம்பாரிங்க. அரை வழியில 3 நாள் வந்து 10,000 ஆமா 3 நாள் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க மருத்துவரா அங்க வந்து சேரணும்னா கத்துக்கணுமா? கத்தே ஆகணும். கத்துக்கலைன்னா மரணம் நிச்சயம். வேட்டையாடி இல்லங்கய்யா, உங்க இடத்துக்கு வந்து கத்துக்கிட்டு வர போணுமா? தேவையில்ல. வீட்டில இருந்தே கத்துக்கலாம். வீட்டில இருந்தே கத்துக்கலாம். சரியா? தேவைப்பட்டா தான் சரி. என்னோட பயிற்சி மையத்துக்கு வரணும். அது தேவையே இல்ல. நான் 20,00,000 போட்டு பயிற்சி மையம் கட்டி வச்சிருக்கேன். அதெல்லாம் காற்றிலேயே வாழுகின்ற முறை. அது அட்வான்ஸ்டு சயன்ஸ். மிக முன்னேறிய நிலை. காற்றும் சுவாசித்து வாழ்ந்து 100 ஆண்டு வாழ்ந்து உச்சியில உயிர் பிரிஞ்சு இயற்கையோடு சேர்ற முறை. அதெல்லாம் அந்த அட்வான்ஸ்டு சயன்ஸ். அது இப்ப தான் 2000 ஆண்டுக்கு அப்புறம் இப்ப தான் கண்டுபிடிச்சு வருது. சரியா? இடம் வாங்கி வச்சாச்சு. சரிங்கய்யா. நீங்க யோக மார்க்கம்ல இப்ப இருக்கிற யோக மார்க்கம் பிசினஸ் மார்க்கம். புரியுதுங்களா? ஓகே. பிசினஸ் தான். எல்லா யோக மார்க்கும் பிசினஸ் தான். பணம் இல்லாம எல்லா யோக மன்றங்களும் பிசினஸா மாறிடுது. எல்லா மருத்துவ மன்றங்களும், எல்லா மருத்துவ மையங்களும் கோடிக்கணக்கு கொள்ளையடிக்கிற வாடிக்கையாளரா மாத்தியாச்சு. புரியுதுங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க யோக மன்றங்களும் வாடிக்கையாளர்கள் உருவாக்கிடுது. அதே மாரி மருத்துவ மையங்களும் வாடிக்கையாளரா மாறி எல்லாம் பிசினஸ் சென்டரா மாறிடுது. ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வேணும்னா தப்பிச்சுக்க வேண்டியது தான். அதனால குறைந்த கட்டணம் தப்பிச்சுக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன வயது? 47. எல்லா நோயும் வந்துரும். எல்லா நோயும் வந்தாச்சு. எல்லா நோயும் வரும். கர்ப்பப்பை நோய் வரும். அதாவது இந்த ஜீரண நீர் யாரு ஆமா, சுரண்டி எனக்கு எடுத்தாச்சு. அப்புறம் என்ன காரணம்? சாதாரண உணவை தின்று அது உடம்பு கெட்டு போச்சு. அது மட்டும் இல்ல. மூட்டு வலி, அதுல இருக்க சைட் எஃபெக்ட் நெறைய வரும். எடுத்துட்டீங்க இல்லையா? சைட் எஃபெக்ட் பயங்கரமா வரும். சைட் எஃபெக்ட் வரும். தொடர்ந்து நீங்க உணவு பழக்கம் இருக்கிறவங்க, சாதாரண அகத்தூய்மை என்னன்னு தெரியாது. அகத்தூய்மைய கண்டுபிடிச்சு இப்ப தான் அகத்தூய்மைன்னு ஒண்ணு இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ்.
அகத்தூய்மைன்னு இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆசிரியர் வெங்கடேசன் கண்டுபிடிச்சு. என்னுடைய ஆசிரியர் அவர் தான். 15 ஆண்டு குருகுலத்துல படிச்சேன். எத்தனை ஆண்டு? 15 ஆண்டு. 15 ஆண்டு குருகுலத்துல படிச்சேன். அது எனக்கு மட்டும் தான் புரியும். அவருக்கு எனக்கு புரியும். என்னுடைய குழந்தைகளுக்கு புரியும். என் பொண்ணு வந்து இங்கிலாந்துல படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க இத வந்து ஆங்கிலத்துல தமிழ் அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இன்னும் சிலவர்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் மருத்துவம்னா என்னன்னு தெரியுது. இது எவல்யூஷன் சேஞ்சஸ். இது பரிணாம மருத்துவம். இது இயற்கை ஆற்றலில் வாழ்வது எப்படி? உணவு பத்தி பிரச்சனை இல்ல. உணவு சாப்பிடலாம். அதெல்லாம் தப்பில்ல. ஆனா, அந்த உணவுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் கடுகளவும் தொடர்பு இல்லை. அந்த உணவு உங்களுக்கு மனதை அமைதிப்படுத்துமே தவிர, உடல் நோயை உண்டாக்கி உங்களை சாகடிக்கும். புரியுதா? அப்ப உணவு என்பது ருசிக்காகத்தான், மன திருப்திக்காக தான் சாப்பிட்டுருக்கீங்க தவிர, நீங்க உடல் என்பது வேறு, மனம் என்பது வேறு. நீங்க என்ன பண்றீங்க? உடல்ல பசி வந்துச்சுன்னா, மனம் விரும்புற உணவை தின்றுவிட்டு, மனம் சந்தோஷம் அடைகிறது. கடைசியில உடல் வந்து என்ன ஆகி போகுதுன்னா, அழுகி போய் நோயாக மாறுது. அப்ப கத்துறீங்க. நான் யோகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதுக்கு பேரு 2ஆம் நிலை என்கிற நியம யோகம்னு பேரு. இந்த நியம யோகம் இந்தியாவுல உலகத்துல எங்கேயும் கிடையாது. கோபிச்செட்டிப்பாளையத்துல எங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. வேற எங்கேயும் கிடையாது. யாரும் தப்பிக்க முடியாது. ஓகே. ஜீரண நீர் சுரந்தாவே மரணம் நிச்சயம். மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர். இது வந்து நாங்க பேசிக் வந்து ஜெர்மனியும் தமிழும் சேர்ந்து எடுக்கிறோம். தமிழர்களுக்கு இது தெரியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. திருக்குறளும் தெரியாது, திருமந்திரம் தெரியாது, தமிழும் தெரியாது. புரியுதுங்களா? இது ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இதுல ஒரு கோடியில ஒருத்தர் தான் வர முடியும். வேற யாரும் வரவும் முடியாது. நீங்களும் வர முடியாது. இதை புரிந்து கொள்ளாமல் வந்தீங்கன்னா அப்புறம் துன்பம் தான். அதனால பணம் ஒரு பிரச்சனையே இல்ல. எனக்கு ஒரு 10,000 ரூபாயில ஒரு கொடிய நோயை நீக்க முடியும்னா இதுல பணமே கிடையாது. இன்னைக்கு சாதாரண எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு 3 லட்சம் கட்டுறானுங்க. முட்டாளுங்க. சென்னையில ஒரு எல்கேஜி இப்ப மூக்கு சிந்த கூட தெரியாது குழந்தைகளுக்கு 3 லட்சம் கட்டு படிக்க வைக்கிறான்னா எவ்வளவு ஒரு அறிவு முட்டாளா இருப்பான் பாரு. சரியா? ஆனால் ஆமா. நான் இருக்கிறது வெறும் 10,000. 10,000த்துல 100 ஆண்டுக்கு நோய் வர்றது விடுதலை என்கிட்ட வரவே தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்க பிறருக்கு சொல்லித் தரலாம். இந்த மாதிரி அறவழியில பொருளீட்டி, அறவழியில சரி பண்ணிட்டு கடைசியில எல்லாத்தையும் திருப்பி குடுத்து போட்டு போயிடணும். திருப்பி குடுத்து போட்டு போயிடணும். போறப்ப ஒண்ணும் இருக்கக்கூடாது. போறப்ப அறவழியில பொருள் ஈட்டணும். அறவழியில பூமி குடுத்துட்டு போயிடணும். பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போற? பணம் என்பது சிறந்த குறைந்த தேவைதான். பணம் எதற்கு? அது சின்ன தேவைதான். அது மனுஷன் கண்டுபிடிச்சதுதான். ஆனால் ஆரோக்கியம் என்பது உலகத்துல எங்கேயும் விற்கப்படுவதில்லை. ஆரோக்கியம் என்பது இயற்கைக்கும் நாம் என்ன தொடர்பு? ஜீரண நீர் ஏன் சுரக்குது? ஏன் நாம் ருசிக்கு சாப்பிடுறோம்? ஏன் பசி எடுக்குது? இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு தான் முதல்ல நீங்க மனுஷியா மாறணும். நீங்க மனிதனா மாறுறதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும். நீங்களே நோயை வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு எப்படி சேவை செய்வீங்க? கரெக்ட். உங்களுக்கு அடுத்தவன் உதவி செய்யறான். அடுத்தவங்க கையேந்திட்டு இருக்கிறீங்க. கணவர் உதவி செய்யறாங்க. யார் உதவி செய்யறாங்க? ஆனால் நீங்களே பொருளீட்ட தெரிஞ்சால் மட்டும்தான் பிறருக்கு நீங்க உதவி செய்யணும். நீங்களே பொருளீட்டர். நானே நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப அறவழியில பொருளீட்டி அறவழியில கொடுங்க. இன்னைக்கு யாரோ சம்பாரிச்சு யாரோ கொடுக்குற நீங்க போய் சும்மா கிளாஸ் எடுத்துட்டு நீங்க கிளாஸ் எடுத்துட்டு போற அறிவாளி ஆயிடுவானா? முதல்ல நீங்க ஆரோக்கியமான்னு பாருங்க. இல்ல இல்ல. அப்ப 3 வாழ்க்கை இருக்குது. அது உண்டு வாழ்ற வாழ்க்கை. அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். 2வது வந்து சொல்பவர். உழுது உண்டு வாழ்றது. உழுது பிறருக்கு கொடுத்து வாழ்றது இல்ல. முதல்ல தன்னை காப்பாத்திக்கணும். உண்டு வாழ்றது எதுக்கு தெரியுமா? தன்னை காப்பாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். உழுது வாழ்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சொந்த நிலத்தில் உணவு உற்பத்தி நாம சாப்பிட்டு வாழ்வான். இன்னொன்னு என்ன தெரியும்? 3வது வாழ்வு தவம் செய்து வாழ்தல்னு பேரு. தவம்னாவே பிறவி நோயான ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல்னு பேரு. இது கோடியில ஒருத்தன் தான் செய்ய முடியும். என்னது? கோடியில ஒருத்தன். அதுதான் நானு. அதனாலதான் இங்க கட்டணம் குறைவு, விதிகள் கடுமையா இருக்கும். கட்டணம் மிக மிக குறைவு. நீங்க 1000 கூட கட்ட தேவையில்லை. அந்த வீடியோ பார்த்தா நீங்க செஞ்சுட்டு போயிடலாம். எதுக்கு புத்தகம் வாங்கி படிக்கிறீங்க? இந்த புத்தகத்துல 47 பாடம் இருக்கு. 47 பாடத்தையும் 400 வீடியோ போட்டுருக்கேன். தனித்தனியா பிரிச்சு வரி வரியா பேசியிருக்கேன். என்னது? வரி வரியா பேசியிருக்கீங்க. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? 8400 காலடி இப்ப கூட உங்களுக்கு பேசியிருக்கேன். இதையும் பதிவு உங்களுக்கு திருப்பி அனுப்புறோம். படிச்சு பாருங்க. அதான் மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்க முதல்ல ஜீரணீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம். பசி வந்தாலே மரணம் நிச்சயம். பசி வரலாம், அதை தணிக்க தெரியணும். பசி வர்றதுக்கு இட்லி போட சொல்லி யார் சொன்னாங்க? உப்புமா போட சொல்லி யார் சொன்னாங்க? கோழிக்கறி திங்கிறதுக்கு யார் சொன்னாங்க? பானை குடிக்கிறதுக்கு யார் சொன்னாங்க? காப்பி குடிக்கிறதுக்கு யார் சொன்னாங்க? ஜூஸ் குடிக்கிறதுக்கு யார் சொன்னாங்க? பசி என்பது வேறு, உணவு என்பது வேறு. புரியுதா? உணவு தின்னு ஏன் நோய்? உணவு நல்லா நீங்க உணவு தின்னீங்க, ஏன் நோய் வந்தது? உணவு திங்கிறதுக்கு அத்தனை பேர் நோயாளி தானே? ஆமா. சாதாரண யோக மார்க்கத்தில் இருக்கிறவன் யோக மார்க்கம் வேற,
யோகியாக மாறுறது என்பது வேற. யோக மார்க்குன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி போட்டு, அங்க மூச்சு பயிற்சி சொல்லித் தர்றேன், ஆசனம் சொல்லித் தர்றேன், குண்டலினி சொல்லித் தர்றேன்னு சொல்லி போட்டு அவன் ஆஸ்பத்திரியில போய் சாகுறான். ஆமா. எங்க போய் சாகுறான்? ஹார்ட் ஆஸ்பத்திரி போய் சாகுறான். எல்லா யோக மார்க்கம் நடத்துறவன் அத்தனை பேர் எங்க போறான்? அலோபதி ஆஸ்பத்திரி. மருத்துவத்தில் போய் செத்து போறாங்கிறேன் நானு. அலோபதி மருத்துவத்தை போய் தான் சாகுறானுங்க. இல்லையா? அப்ப நோய் வர்றது அவனுக்கு ஆமா. தெரியல. பேருதான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் யோக மன்றம்னு பேர் வச்சிருக்கிறான். எப்படி வந்து எப்படி வந்து அலோபதி மருத்துவம் பணம் சம்பாதிக்க இருக்குதோ, எப்படி யோக மன்றங்கள் பிரிச்சு பணம் சம்பாதிக்கிறோம், அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிற வழியை தெரிஞ்சுக்கிறத தவிர, ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிற வழி இந்தியாவுல கிடையவே கிடையாது. இந்தியாவுல கிடையாது. இங்க தான் தொடங்குது. இது இப்ப நான் தான் சொல்லித் தரேன். ஏன்னா நான் வந்து அறவழியில படிச்சவன். 15 ஆண்டு குருகுலத்துல படிச்சவன். என் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறவன். இப்படிங்கிற நேரத்துல சர்க்கரை நோய் குணமாக்கலாம். சரியா? நேத்து ஒருத்தன் வந்தா ஒருத்தன் கொடுமையான சர்க்கரை நோயாளி. அவன் 20 வருஷமா சிறுநீர் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவன் தூங்கி ம். 10 வருஷம் ஆச்சு. ஒரு நாளைக்கு 45 தடவை சிறுநீர் போகும். நீங்க சாப்பிடுற உணவு தான் அவன் சாப்பிட்டான். நான் சொன்னேன், ஐயா நீ காப்பாத்துங்க. நான் சாதாரண ஹோட்டல் தொழிலாளி. ஒரு நாளைக்கு நான் வந்து 700 800 சம்பாதிக்கிறேன். 700 மருத்துவத்துக்கே போகுதுங்கிறான். 700 மருத்துவத்துக்கு போகுது. அவன் எப்படி தப்பிப்பான்னு பாருங்க. எனக்கு சார் முடிச்சுட்டேன் சார். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தாங்க என்னோட காசை வச்சுக்கன்னு சொல்லிட்டு 1 மாச சம்பளத்தை பிச்சை எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுத்தான். இது போதும்டா 100 வருஷத்துக்கு நோய் வராதுன்னு நான் சொன்னேன். ஓகே. சாயங்காலத்துக்குள்ள சிறுநீரை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னேன். அப்படியே கட்டுப்படுத்திட்டேன். கட்டுப்படுத்தி காமிச்சேன் அவங்ககிட்ட. நான் என்ன சாப்பிடுறேன்னு பாருடா அப்படின்னு. அப்படியே எடுத்து குடுத்தேன். நாம சாதாரண சாப்பிடுறது இப்படி சாப்பிடுறான்னு சொன்னேன். வீட்டுக்கு போய் சாயங்காலம் ஃபோன் பண்ணேன். ஐயா என்னய்யா 48 தடவ ஒண்ணுக்கு போயிட்டு இருந்தது. இப்ப வந்து ஒரு 10 தடவையா குறைஞ்சிருக்கு. என்னால நம்பவே முடியல அப்படின்னு. இன்னைக்கு காலையில கூப்பிட்டு சொல்றேன். ஐயா சிறுநீர் வர்றது சுத்தமா நின்றுச்சு அப்படின்ட்டான். எத்தன வருஷம் எனக்கும் இருக்குங்கய்யா. சுகர் இருக்கு. வந்துருச்சு. சிறுநீர் பிரிய போகுது. சிறுநீர் சர்ருன்னு பிரிஞ்சதுன்னா, சீக்கிரம் செத்து போயிருவீங்கன்னு அர்த்தம். அதுதான் உலக சுகாதாரம் என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு தொடர்ந்து சிறுநீர் போகுதோ, உள்ள இருக்கிற அனைத்து சத்துக்களும் வெளிய போயிரும். போயி என்ன ஆயிரும்? மரணம் வந்துரும். அது ஏன்னா, சாதாரண உணவை திங்கிறவன் மரணத்தில் அடைய வேண்டும்ங்கிறது தான் இயற்கை விதி. அகத்தூய்மை பண்ணி, ஜீரண நீரை நிறுத்தி, பிராணசக்தியில் வாழுகின்ற அதாவது பிராணசக்தினா மூச்சு பயிற்சி இல்ல. விண்வெளியில் இருக்கிற ஆகாயத்தில் இருக்கிற பிராணசக்தியை எடுத்து, மரணத்தை வென்று, மரணத்தை சமாதியா மாற்றவன் தான் நீண்ட காலம் வாழ முடியும். சாதாரண உணவை அப்போ திங்கிறவன் செத்துத்தான் தீர வேண்டும்ங்கிறது சட்டம் அது. யாரும் மாத்த முடியாது. யாரும் மாத்த முடியாது. அதுதான் அப்போ விஷயம். நீங்க சொல்ற இந்த இத வந்து இந்த 3 நாள் கிளாஸ்ல இருக்கா? ஆமா 3 நாள் கிளாஸ்ல எல்லாமே வந்துரும். சரி. 3 நாள் கிளாஸ். அதுதான் இப்ப யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டான்னா, அந்த டீச்சருக்கு படிக்கணுங்கிறவங்களுக்கு வேணா அத நான் எத்தன நாளுன்னு அது சொல்லணுங்களா வந்து கேட்கலாம். 12 ஆண்டு கட்டணம் வருஷத்துக்கு ரூ. 1,00,000 ஃபீஸ். 12 வருஷம் கத்துக்கணுமா அது? 12 வருஷம் கட்டுக்கணும். வருஷத்துக்கு ரூ. 1,00,000 ஃபீஸ். அவ்வளவுதான். மலிவு தான். ரூ. 1,00,000ங்கிறது பெரிய விஷயமே இல்ல. ரூ. 1,00,000 கட்டணம் கட்டிறணும். அவன் இது எல்லா வந்து 3 நாள். எனக்கு இப்ப நான் கத்துக்கணும்னா 3 நாள் கிளாஸ் 3 இல்லையா? நாள் தான். நீங்க 100 ஆண்டுக்கு என்ன கத்துக்க போறீங்களோ 3 நாள்ல கத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்கு. அத பார்த்துக்கங்க. புத்தகம் உங்களுக்கு பார்சல்ல அனுப்பப்படும். நான் புத்தகம் எங்க வாங்கணும்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். அதுல நீங்க வாங்கலாம். ஏன்னா புத்தகம் என்றது கிடையாது. அது வந்து மிகப்பெரிய அறிவு நூல். அது எனக்கு சொந்தம் கிடையாது. யாரு வேணாலும் பயன்படுத்துற மாரி அத ஆன்லைன்ல வச்சாச்சு. புரியுதா? நான் வியாபாரி கிடையாது. நான் ஒரு ஆசிரியர். பசி தாகத்தை ஓகே. கட்டுப்படுத்தி எப்படி நோயை அந்த ஆசிரியருக்கு நான் அது வியாபாரம் பண்றதா எனக்கு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு. ஏன்னா அந்த புத்தகம் நீங்க அங்க வாங்கிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆன்லைன்ல வந்தாச்சு. எல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. எல்லாம் வாங்கி முதல்ல அவங்க சொல்லிருவேன். ஆலோசனை பண்ணிக்கங்க. முதல்ல இந்த 3 நாள் வர்றதா இருந்தா கூட ஆலோசனை பண்ணிட்டு தான் வரணும். உடனே யாரும் என்கிட்ட வரக்கூடாது. புரியுதுங்களா? சரி. கன்சல்டிங் மட்டும் தான். கருத்து மட்டும் பேசிருவேன். இதையும் கூட சொல்லிட்டேன். இதுவே நான் யார்ட்டயும் பேச மாட்டேன். ரூ. 1000 கட்டிட்டு தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பேன். ஏதோ உங்க கூப்பிட்டு நான் பேசிட்டேன் அவ்வளவுதான். இல்லைன்னா ரூ. 1000 கட்டிட்டு தான் வரணும். ஏன்னா இது தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். இது அறவழியில பொருளீட்டுறது. யாருக்கும் இலவசம் என்பது கிடையாது. ரூ. 1000 தான் கட்டணும். 10,000 10,000த்திலேயே எல்லா நோயும் குணமாயிரும். 10,000த்திலேயே எல்லா நோயும் குணமாகும். இப்ப நீங்க எத்தன வருஷமா நீங்க நோய்க்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க? எனக்கு 2 நோய் இருக்கு சார். ஒண்ணு வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல யூட்ரஸ் எடுக்கும்போது அவங்க பிளாடர கிழிச்சிட்டாங்க. அதுவே அதனால நோய் தான். அதுல அதுவே நோய் தான். கொடூர நோய். ஆமா. அதுக்கப்புறம் அதுல அப்பப்போ யூரின் டிராப் ஆகும். சுகர் வந்து இப்ப இருக்கு. ம். நான் ஆனா அதோட தான் பிரிஸ்கா எல்லா வேலையும் வீட்டு வேலை, வெளியில எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இத ஆனா வந்து எனக்கு இப்ப உடம்பு சொல்லுங்க. எப்படி போச்சுன்னா அழுகி போய் விட்டது. டீகம்போசிங் ஸ்டேட். சுகர் வந்துட்டாவே நோய் நல்லாகும். எந்த நோயும் நல்லாகாது. சுகர் வந்துட்டாவே நோய் சரியாகும். அதாவது சுகர் பத்தி என்ன சொல்றான்னா,
டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ்ங்கிறான். அதாவது உலக சுகாதார மையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றான்னா, டாப் 10 டெட்லி டிசீஸ் அதாவது மரணத்தை உறுதி செய்கின்ற நோயின்னு 10 வைக்கிறேன். அதுல 4வது நோய் வந்து இந்த டயபெட்டிக். என்னது? டயபெட்டிக். அஹ் இப்ப டயபெட்டிக் இது வந்து இப்ப இந்த நோய் மீதி இதெல்லாம் வந்து இந்த 3 நாள் கிளாஸ்ல கத்து கொடுத்துடுவீங்க இல்ல ஆமா. என்ன பண்ணணும் எல்லாம் இப்படித்தான். ஏன்னா என்ன குழுவுல சேர்த்திருவேன். இப்ப நான் வந்து என்கிட்ட வந்து கடுமையான நோய்களுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த குழுவுல சேர்த்திருவேன். பிஹெச்டி பண்றவங்க என்ற குழுவுல இருக்கிறான். ஓஹோ மெடிக்கல்ல எல்லாம் பிஹெச்டி பண்றவன், பயோடெக்னாலஜில பிஹெச்டி பண்றவன், பார்மகாலஜி படிச்சவன், எம்பிபிஎஸ் தவிர அத்தனை பேர் என்கிட்ட இருக்கானுங்க. எம்பிபிஎஸ் விட்டு வரவே மாட்டான். புரியுதா? ம். ஏன் எம்பிபிஎஸ் வரக்கூடாதுன்னா, நீ எம்பிபிஎஸ்ல தான் வைத்தியம் பார்த்துக்க தவிர எதுலயுமே வைத்தியம் பார்த்துக்க கூடாதுன்னு சட்டமே அவனுக்கு இருக்கு. புரியுதா? ஓகே எம்பிபிஎஸ் இதுல அந்த மருத்துவம் அந்த இந்த 3 நாள் கிளாஸ்ல நீங்க கிளாஸ் எடுப்பீங்களா ஆமா தனிப்பட்ட முறையிலும் எடுப்பேன், குழுவாவும் எடுப்பேன். ஏன்னா என்கிட்ட வந்து சரி நோயாளிகள் இருக்கிற அந்த நோயாளி குழுவில் சேர்ந்துட்டேன்னு அவங்க டிஸ்கஸ் பண்றது அவங்க எவ்வளவு கொடுமையா இருக்கிறாங்க, எப்படி தப்பிக்கிறான்னு நீங்க பார்க்கலாம். புரியுதா? ஓ, ஆ இப்ப புரியுது நான் ஒரு சில உங்களுக்கு காணொலி அனுப்பிச்சிருக்க மாதிரி ஒரு 12 காணொலி அடிச்சு அந்த படிச்சு பாருங்க. ஒருத்தன் என்ன துடிக்கிறான்னு பாருங்க. ஓ சரி இந்த மாதிரி சக்கரை நோய் வந்தவன் சக்கரை நோய் வந்தாலும் பரவாயில்ல, சிறுநீர் 48 தடவை விரியுது ஒரு மணி நேரம். என்ற வீட்டுக்கு நான் ஐயோ வந்து வட்டத்தில் இருக்கேன். எனக்கும் பேருந்து நிலையத்துக்கு வெறும் 500 மீட்டர் தான். 500 மீட்டருக்குள்ள 3 தடவை சிறுநீர் கழிச்சிட்டு வந்திருக்கான். அச்சோ 500 மீட்டர் எங்க 500 மீட்டர் 100 தடவை எங்க சிறுநீர் கழிப்பீங்க? எந்த இடத்துல சிறுநீர் கழிப்பீங்க? எங்க போற ஆமா அந்த 3 தடவை அவ்வளவு தூரமா சிறுநீர் வருது உங்களுக்கு வரும் பாருங்க. உங்களுக்கும் வரத்தான் போகிறது. உங்கள மாதிரி தான் அவனும் இருந்தவன். இல்ல அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிடுவேன் அதைத்தான் சொல்றேன். அதனால புத்தகம் படிச்சாலும் எந்த அறிவு வரப்போற புத்தகம் பண்ணி சரி. ரெண்டே விஷயம்தான். சொந்த அறிவு இருக்கணும், வழிகாட்டுகின்ற நூல் இருக்கணும், சொந்த அறிவு இருக்கணும், வழிகாட்டுகின்ற ஆசிரியர் இருக்கணும். இது இல்லைன்னா புத்தகம் வாங்கி ஒண்ணும் பண்ண முடியாது. புத்தகம் வாங்கி ஒண்ணும் நீங்க பண்ண முடியாது மெடிக்கல் புக் வாங்கி எல்லாரும் வச்சுக்கிறாங்க. புரியுதா? எல்லாரும் நீட் தேர்வுல பாஸ் ஆகுறாங்க. ரைட். ஆனா அதே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. தனியார் மருத்துவக் கல்லூரில வந்து நீட்டும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. 20 மார்க் அதாவது 100க்கு 15 மார்க் வாங்கினாவே நீங்க வந்து எதுல சேர்ந்துரலாம்? மருத்துவரா மாறிடலாம். என்ன கையில 5 ஓ கோடி கேட்கறான். எத்தனை கோடி? 5 கோடி. 5 5 கோடி ரூபாய் குடுத்துட்டீங்கன்னா, தனியார் மருத்துவக் கல்லூரில நீங்க படிக்கவே தேவையில்ல. அவனே பாஸ் மார்க் போட்டு எல்லாம் பண்ணி 5 வருஷத்துக்கு வெளிய தள்ளி விட்டுருவான். ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரில சேரனா மட்டும் தான் நீங்க வந்து நீட் தேர்வு எழுதணும். தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எந்த விதிகளும் பொருந்தாது. நீ பணக்காரன் தான் உள்ள போக முடியும். எத்தனை 5 கோடி. 5 கோடி குடுத்து உள்ள போயிருவேன். அவன் தேர்வு எழுத மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். தேர்வு எழுத மாட்டான், படிக்க மாட்டான், பாடம் படிக்க எதுவும் பண்ண மாட்டான். பிசினஸ் சென்டர். என்னது? பிசினஸ் சென்டர் அதுதான் யோகா சென்டர். புரியுதா? ஓ யோகா சென்டர்னா அறிவாளி ஆக்குறது இல்ல. யோகா சென்டர்னா வந்து இறைவனை காட்டுறது இல்ல. யோகா சொன்ன விடுதலை கிடையாது. அவன் 100 வருஷத்துக்கு அடிமையில இருக்கணும். கூத்தடிக்கிறது அங்க வேலை. சோறு திங்கணும், இட்லி திங்கணும், பூரி திங்கணும், பொங்கலை திங்கணும், பேருக்கு இயற்கை உணவுகளை தின்னுட்டு அங்கேயே சாகணும். தின்னுட்டு அதுதான் யோக மார்க்கம். புரியுதா? புரியுதுங்கய்யா விடுதலை மார்க்கம். இது எப்படின்னா பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை ஆற்றலை பாடிக்கிட்ட நைட்ரஜனை புரோட்டீனா மாத்துறது, ஆக்சிஜனை எனர்ஜியா மாத்துறது, ஆர்கான் வாயுவை எனர்ஜியா மாத்துறது, கார்பன் எனர்ஜியா மாறி பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை ஆற்றலே வாழ்றது. இங்க ஜீரணீருக்கு வேலையில வாயு ருசிக்கு 5ஆம் அறிவுக்கு இங்க வேலையே கிடையாது. என்னது? வேலையே இல்ல. 5ஆம் அறிவு பகுத்தறிவை பயன்படுத்தி பகுத்தறிவுடைய வலிமையின் காரணமாக 7ஆம் அறிவை எட்டிப் பிடிக்கின்ற உயர்ந்த ஆற்றல்னு பேரு. அந்த 7ஆம் அறிவை எட்டிப் பிடிக்கின்ற பொழுது நீங்கள் இதுவரைக்கும் குழந்தையிலிருந்து பல்லு விளக்க தொடங்கியது முழுந்து சாப்பிட்ட அத்தனையும் வெளியெடுத்த பிறகுதான் நீங்கள் 7ஆம் நிலைக்கு செல்ல வேண்டும். அப்ப எப்ப பல்லு விளக்க ஆரம்பிச்சீங்க? 1 வயசு 1.5 வயசுல பல்லு விளக்க ஆரம்பிச்சீங்க. அப்பவே நீங்க நோயாளியே தொடங்கிட்டீங்க. எப்ப பல்லு விளக்க ஆரம்பிச்சீங்க அப்ப உடம்பு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். புரியலையா? ஆடு மாடு பல்லு விளக்கறது இல்ல, பிறந்த குழந்தை பல்லு விளக்கறது இல்ல. ஆடு மாடு பல்லு விளக்கறது இல்ல, பிறந்த குழந்தை பல்லு விளக்குறது, தாய்ப்பால் கொடுக்கறது பல்லு விளக்க நாத்தம் அடிக்கிறது இல்ல. எப்ப அந்த குழந்தை நாத்தம் அடிக்குது, வாய் நாற்றம், பிணவாடி எப்ப அடிக்குது? சாப்பாடு எப்ப சோறு ஆரம்பிச்சிருச்சோ அப்பவே அந்த குழந்தை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? வேக வைத்த பழச்சாறு கொடுத்து பழக்கணும், வேக வைத்த காய்கள் கொடுத்து பழக்கணும், வேக வைத்த கீரைகள் மசித்து கடந்து சிறிதளவு நெய் ஊத்தி சிலது பருப்பு போட்டு கடைஞ்சு அகத்தூய்மை பண்ணிட்டே வரணும். புரியுதுங்களா? இது வந்து 12 வருஷம் அகத்தூய்மை பண்ணணும்.
இந்த குழந்தை தானா முதல்ல தாய்ப்பால் பருவம், அப்புறம் அகத்தூய்மை பருவம், அப்புறம் விடுதலை பருவம். 16 ஆண்டுக்குள்ள அவன் விடுதலை பெற்றவன். முதல்ல தாய்ப்பாலை சார்ந்து இருக்கிற பருவம் ஒரு 1½ வருஷம். அது இருக்கிற அம்மா என்ன பண்ணணும், வேக வைத்து கடைந்த பழங்களை குடுத்தாங்கன்னா, அந்த பல்லு கிடையாது. அரைகுறைமா ஒரு 2 ஒரு பல்லு தான் இருக்கும். அப்ப வேக வைத்து, மசித்து, கடைந்த பழங்களை குடுத்து அந்த குழந்தைகளை உள் தூய்மை செய்ய வேண்டும். குழந்தையை வளர்க்கறதல்ல. பன்னிய வளர்க்கலாம், மாட்ட வளர்க்கலாம், ஆட்ட விலங்குகளுக்கு தான் வளர்த்தல்னு பேரு. மனிதனை தூய்மை செய்ய வேண்டும் என்று பொருள். மனிதனை தூய்மை செய்ய வேண்டும். விலங்குகளை வளர்க்கணும். விலங்குகளுக்கு தீனி போட்டு வளர்க்கணும். மனிதனுக்கு அகத்தூய்மை செய்து வாழ வைக்கணும். நீங்க அகத்தூய்மை இந்தியாவுல அகத்தூய்மை என்பது 2000 ஆண்டுகளாக இல்லை. நீங்க வெளியே குளிக்கிறீங்களா இல்லையா? ஆமா. அது எக்ஸ்டர்னல் கிளீனிங் பேரு. உள்ளே என்னைக்காவது கிளீன் பண்ணிருக்கீங்களா? இல்ல. உள்ள கிளீன் பண்றது யாருக்காவது தெரியுமா? உள்ள கிளீன் பண்றது பத்தி எந்த தகவலும் யார்கிட்டயும் கிடையாது. தமிழ் நூல்லயே கிடையாது. தமிழ் நூல்லயே இல்ல. தமிழ் நூல்ல இல்லாத பொழுது எந்த நூல்ல இருக்கும்? அது எங்க ஆசிரியர் தான் கண்டுபிடிச்சாரு. ஒரே ஒரு இடத்துல தான் திருக்குறள். அது வந்து பல லட்சக்கணக்கான தமிழ் நூல்கள் இருக்கின்றன. 2000 ஆண்டுக்கு முந்தைய நூல்கள். அதுல லட்சக்கணக்கில் இருக்குது இல்லையா? அதுல ஒரே ஒரு திருக்குறளை மட்டும்தான் அந்த மறைந்திருக்க ரகசியத்தை வெங்கடேசன் கண்டுபிடிச்சார். ஒரே ஒரு தான் சொல்லியிருக்காரு. அந்த 942 தான் அடிப்படை. இந்த 942 இப்ப இருக்கிற எந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற எந்த அமைச்சருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சருக்கும் தெரியாது. 100 ஆண்டு அமைச்சருக்கும் தெரியாது. மிகப்பெரிய ஜாம்பவான் பச்சையப்பா கல்லூரியில் படிச்ச தமிழ் ஆசிரியருக்கு இது தெரியாது. பச்சையப்பா கல்லூரியில் படிச்ச ஆசிரியர், எத்திராஜி கல்லூரியில் படிச்சவங்களுக்கு தெரியாது. பிரசிடென்சி காலேஜில் படிச்ச தமிழ் புலவர்களுக்கு யாருக்கு இந்த தேவனைய மிகப்பெரிய அறிவாளி தேவனைய பாவனருக்கும் இது தெரியாது. வ.உ.சி. சிதம்பரனாருக்கும் இது தெரியும். யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதுதான் அந்த பரிணாம அறிவியல் அறிவு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட ஆசிரியர் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார். கடுமையான சக்கரை நோயாளி, கடுமையான மூட்டு வலி நோயாளி, கடுமையான பல நோய்களுக்கு ஆள்பட்டு 12க்கு மேற்பட்ட நோய்கள் இருந்தன. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் இது பரிணாம அறிவியல்ல வருது. அப்ப இந்த ஜீரண நீரை நிறுத்துதல் என்கிறது திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த நீரை மருந்தாக அருந்துன்னு சொல்வது திருவள்ளுவரால் படிக்கப்பட்டது. இந்த ஜீரண நீர் நிறுத்தி பழகுன்னு சொன்னா அது 942 அதான் பிலாசபி, அதாவது கீவேர்டு. அந்த ஜீரண நீரை பத்தி அவர் சொல்றாரு. ஜீரண நீரை எப்படி நிறுத்துவது? அதுக்கு நீரை மருந்தாக சொல்றாரு. ஏன் நீருன்னு போடல? நீருன்னு போட்டா கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ஆராய்ச்சி அடிப்படையில் அது அருந்துதல்னு பேர் வச்சார். நீர்னு போட்ட உலகத்துல நீர் மருத்துவங்கிற எங்கேயுமே நான் மட்டும் நீர் மருத்துவம் சொல்லித்தரேன். உலகத்துல நீர் மருத்துவம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நான் மட்டும் தான் சொல்லித்தரேன். ஏன்னா திருவள்ளுவர் நீர் மருத்துவத்தை பரிந்துரைக்கிறார் என்று ரகசிய குறிப்பாக வைத்திருக்கிறார். என்ன குறிப்பு? ரகசிய குறிப்பு. எவனுக்கும் புரியாது. நான் தான் தேவனைய பாவலர், உலகத்தில் மிகச்சிறந்த அறிவாளி. நான் மதிக்கிற என் குரு தேவனைய பாவலர் தான். நீங்க பெரிய பிரம்மாண்டமான 100 கோடி செலவுல தேவனைய பாவலர் மாளிகைன்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி கண்டுபிடிச்சார். அந்த தேவனைய பாவனருக்கும் இது தெரியாது. வேர்ச்சொல் ஆராய்ச்சி பண்றாங்க பாரு ஜாம்பவான்கள். அவரு தமிழ் எப்படி உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி. அதுக்கப்புறம் அதுல இருந்து பிறந்ததான் சமஸ்கிருதம். இந்த 2 மொழி தான் டாப் கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஆனால் சமஸ்கிருதம் செத்து போயிட்டது. ஆனா யாரும் அதை பேச முடியாத மொழி. அது மந்திரத்துக்கு மட்டும் உற்பத்தி ஆக்கின மொழி. தமிழர்கள் உருவாக்குனாங்க. ஆனால் உலகத்துல இனிமையான மொழிகள் ஒரே மொழி தமிழ் மொழி தான். மற்ற எல்லா மொழியும் பேசுறதுக்கு கடுமையா இருக்கும். இலக்கண செறிவு இல்லாதது, வேர்ச்சொல் இல்லாதது, எழுத்து கூட்டி படிக்கவே முடியாது. உலகத்துல எழுத்து கூட்டி படிக்கிற ஒரே மொழி, பேசுவதும் அதே ஓசைதான், எழுதுவதும் அதே ஓசைதான். அது எழுத்து கூட்டி படிக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி தான். இனிமையான மொழி தமிழ் மொழி தான். அது இனிமையாகவே பலாயிரம் ஆண்டுகளை வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த இனிமையான மொழியில தான் திருவள்ளுவர் 941வது குறள்ல அந்த கீவேர்டு வச்சிருக்காரு. 942ல கீவேர்டு வச்சிருக்காரு. 261 இந்த 3ஐயும் ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் அவன் தான் 10 லட்சத்துல ஒருவராக அந்த ஆரோக்கியத்தை வென்று இயற்கை ஆற்றல வாழ முடியும். சாதாரண உணவை திங்கிறவங்கள சாகத்தான் வேண்டும். யாரும் தப்பிக்க முடியாது. சரியா? இதான் விஞ்ஞானம். நீங்க என்ன பண்றீங்கன்னா புரிஞ்சுட்டு வாங்க. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நான் உங்களுக்கு அந்த புத்தகத்தை ஏற்பாடு பண்ணேன். சரியா? நன்றி.